அன்புக்குரிய அருமை பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு 5வது தராவீஹ் முடிந்திருக்கிறது. 5வது தராவீஹில் நம்ம ஹாஃபிஸா லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹ்ரன்னு ஆரம்பித்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னு முடிச்சிருக்கார். லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹ்ரன்னு ஆரம்பித்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர்னு முடிச்சிருக்கார். 1.25 ஜுஸு முடிச்சிருக்கார். 2வது ரக்காயத்தில் ஒரு ஆயத்துடைய கடைசியில் ஓதுனார், வகஃபா பில்லாஹி வக்கீலா, வகஃபா பில்லாஹி வக்கீலா. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? இந்த உலக வாழ்க்கையில் எத்தனையோ பொறுப்புதாரிகள் உங்களுக்கு இருக்குகிறார்கள். ஆனால் அந்த பொறுப்புதாரிகளிலெல்லாம் மிக சிறந்த பொறுப்புதாரி யாராக இருக்குகிறான்? அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹுவாகிய நான் மிக சிறந்த பொறுப்புதாரியாக இருக்குகிறேன் அப்படின்னு சொல்கிறானுங்க. இது அப்படியே யாபகத்திலே வச்சுக்கோங்க, பயானம் முடிக்கும் போது நான் விளக்கம் கொடுக்குறேன். அதாவது ரமலானுடைய முதல் நாள் இரவு ஜிப்ரீல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள். வந்து சலாம் சொல்லிட்டு கேட்குறாங்க, யா முஹம்மத், இந்த நாள் என்ன நாள்னு உங்களுக்கு தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ரமலானுடைய முதல் இரவு அப்படிங்கிறாங்க. அப்போ ஜிப்ரீல் சொல்கிறாங்க, இந்த ரமலானுடைய முதல் இரவிலே யார் கிப்லாவை முன்னோக்கி தக்பீர் கட்டுகிறார்களோ, இந்த ரமலானுடைய முதல் இரவிலே யார் கிப்லாவை முன்னோக்கி தக்பீர் கட்டி தொழுக ஆரம்பிக்குகிறார்களோ அவர்களுடைய எல்லா வகையான பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, ரமலானில் தொழுதா போதுமா, மற்ற நாளில் தொழுக தேவையில்லையா? அப்போ ஜிப்ரீல் சொல்கிறாங்க, யார் ரமலானில் தக்பீர் கட்டுகிறார்களோ அவர்கள் என்ன செய்வார்கள், மற்ற நாளையிலே ஒரு நேரத்து தொழுகையை கூட விடமாட்டார்கள்னு சொல்லிட்டு பெருமானார் கேட்குறாங்க, ஏன் ரமலான் முதல் நாள் தக்பீர் கட்டுக்கு கிப்லாவை முன்னோக்கி தொழுகக்கூடியவர்களுக்கு தக்பீர் கட்டக்கூடியவர்களுடைய எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்குகிறான் அப்படின்னு கேட்குற பொழுது ஜிப்ரீல் பதில் சொல்கிறாங்க, ஏனென்று உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, தக்பீர் கட்டிய உடனே யாருடைய வார்த்தையை கேட்குகிறார்கள்? அல்லாஹ்வுடைய திருவசனத்தை கேட்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய திருவசனத்தை கேட்குகிறார்கள். எல்லாம் அழிந்து போன பின்னாலும் கூட அல்லாஹ்வுடைய திருவசனம் ஒன்றே ஒன்று என்னவாக இருக்கும்? அழியாமல் இருக்கும். எல்லா மனிதர்களையும் மீட்டப்பட்டு சொர்க்கவாதிகளுக்கு மத்தியிலே அல்லாஹ் என்ன செய்வான்? சூரத்து தாகாவை ஓதி காட்டுவான். 16ஆம் ஜுஸுல இருக்கு சூரத்து தாகா. என்ன ஜிப்ரீல் சொல்றாங்க, எல்லா மனிதர்களையும் ஒன்று கூட்டி அவரவரை பிரித்த பின்னால் சொர்க்கவாதிகளுக்கு முன்னால் அல்லாஹ் உதயமாகி என்ன செய்வான்? சூரத்து தாகாவை ஓதி காட்டுவான். ஆகையினால் திருக்குர்ஆன் ஷரீஃப் என்பது அழியாதது. அதை யார் கேட்குகிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடையாது? அழிவே கிடையாது அப்படின்னு ஜிப்ரீல் சொல்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அதாவது உலகத்திலே ஜிப்ரீலை பார்த்தவர்கள் 2 பேர். உலகத்திலே ஜிப்ரீலை பார்த்தவர்கள் 2 பேர். ஒன்று யாருன்னு கேட்டால் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உடலோடும் உயிரோடும் ஜிப்ரீலை பார்த்தார்கள். ஜிப்ரீலை பார்த்தவொன்னே, யா சாச்சா வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும்டாங்க. யா சாச்சா வாங்க அஸ்ஸலாமு அலைக்கும்டாங்க. ஜிப்ரீல் கேட்டாங்க, நான் உங்களுக்கு சாச்சாவா தந்தையான்னு கேட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, நீங்கள் எனக்கு சாச்சா தான், எங்கள் அத்தாவை விட நீங்கள் இளையவர் தான். அது எப்படின்னு சொல்கிற பொழுது ரசூலுல்லாஹ் உள்ள வந்து நுழைஞ்சிட்டாங்க. இது அந்தளவோடு வச்சுக்கோங்க, இன்ஷாஅல்லாஹ் ஒரு ஜும்மாவில் நான் பேசுகிறேன். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஜிப்ரீலை கண்ணார உடலால் உயிரால் பார்த்தார்கள். 2வது யார் பார்த்தான்னா, காப் இப்னு மாலிக்னு ஒரு சஹாபி. பேர் என்னங்க? காப் இப்னு மாலிக். பெருமானாருக்கு மிக பிரியமான சஹாபி. ஒரு நாள் காப் இப்னு மாலிக் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வெளியே குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் கேட்குகிறது. அந்த காப் இப்னு மாலிக்குடைய வீட்டுக்கு வெளியே குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் கேட்குகிறது.
வந்து நுழைந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பார்க்குகிறார்கள் தெரியுமா? ஜிப்ரீலை அங்கே பார்க்குகிறார்கள். உயிரோடு உடலோடு பார்க்குறாங்க. ஜிப்ரீலை பார்த்து கேட்குறாங்க, சலாம் சொல்லிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா ஜிப்ரீல், காபு பின் மாலிக்கு முன்னால் எதற்காக உடலோடும் உயிரோடும் நீங்கள் என்ன செய்தீர்கள், பிரவேசித்தீர்கள்? அப்போ ஜிப்ரீல் சொல்கிறாங்க, முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களிடத்திலே கொண்டு வந்து குர்ஆனை கொடுத்து கொண்டே இருக்குகிறேன். ஆனாலும் அந்த குர்ஆனை காபு பின் மாலிக்குடைய குரலிலே எனக்கு கேட்க ஆசை. காபு பின் மாலிக்கு குர்ஆனை ஓத எனக்கு கேட்க ஆசை. ஆகையினால் காபு பின் மாலிக்கிடத்திலே உடலோடும் உயிரோடும் வந்து உட்கார்ந்து காபு பின் மாலிக்கை ஓத சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்குகிறேன். அதற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா? தன்னுடைய வாழ்நாள் பூராமே ஒரு சஹாபியை குர்ஆனை ஓதுவதற்கென்றே தேர்ந்தெடுத்தார்கள். என்ன, காபு பின் மாலிக்குடைய கிராத்தை கேட்டாச்சு. அதற்கு பின்னால் தெளிவாக ஓதக்கூடிய ஒரே ஒரு சஹாபி யாருன்னு கேட்டால் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அந்த இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அடிக்கடி ரசூலுல்லாஹ் உட்கார வச்சு என்ன செய்வாங்க, குர்ஆனை ஓத சொல்லி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். அவ்வளோ அழகான குரல். தன்னை மறந்து என்ன செய்வார்கள், இப்னு மஸ்ஊதை கேட்பார்கள். இப்னு மஸ்ஊதுடைய கிராத்தை கேட்பாங்க. அவங்களுடைய பேரன்தான் இன்னைக்கு மக்காவுடைய தலைமை இமாம் அப்துர் ரஹ்மான். நண்பர்க்குரியவர்களே, ஏன் இப்னு மஸ்ஊதை தேர்ந்தெடுத்தார்கள் தெரியுமா? அத்தனை சஹாபாக்கள் இப்னு மஸ்ஊதை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் தெரியுமா? இப்னு மஸ்ஊத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரமல்ல, பெருமானாருக்கு மாத்திரமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுக்கும் செல்ல பிள்ளை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. மதீனாவாசிகள் எல்லாத்துக்கும் செல்ல பிள்ளை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எல்லார் வீட்டுக்கும் சர்வசாதாரணமாகவும் போய் வருவாங்க. அதனால எங்களுடைய ஷேக் ஒருத்தவங்க ஹதீஸ் நடத்தின ஷேக் முகமது அலி ஹஜரத்துக்கு பல்லாண்டு பேர். அல்லாஹ் அவங்களுடைய கபரை சொர்க்க பூங்காவனம். அவங்க சொன்னாங்க, டிப்ளமா டிகிரி கொடுக்குற போது சொன்னாங்க, இப்னு மஸ்ஊதை போன்று மக்களிடத்திலே நடந்து கொள்ளுங்கள். ஆண் பெண் யாராக இருந்தாலும், அதாவது உன் கூட பிறந்தவர்களை போன்று நடந்து கொள்ளுங்கள். அப்படி நடந்து கொண்டால் இப்னு மஸ்ஊதுடைய ஷஃபாஅத்து நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அது கிடைச்சால் ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாஅத்து கிடைக்கும். ஒரு சில சஹாபாக்கள் இப்னு மஸ்ஊதை கவனிச்சுக்கிட்டே வந்தாங்க. கவனிச்சுக்கிட்டே வந்தவங்க ஒரு தடவை கூட்டமாக கூட்டி கேட்டாங்க, யா இப்னு மஸ்ஊத், ஒரே ஒரு சந்தேகம். என்னான்னு கேட்டாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு எல்லா வீட்டுக்கும் போகிறேங்க, ஃபாத்திமா வீட்டுக்கும் போகிறேங்க, ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் நீங்கள் எதையும் முணங்கிக்கிட்டே வர்றங்களே என்னான்னு கேட்டாங்க. எல்லா வீட்டுக்கும் போகிறேங்க, ஃபாத்திமா வீட்டுக்கும் போகிறேங்க, ஆனால் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால் நடந்து வர்றங்க, வர்ற பொழுது ஏதோ முணங்கிக்கிட்டே வர்றங்க, என்னன்னு கேட்டாங்க. அப்போ இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மனைவியுடைய வீட்டிலே இருந்து மஸ்ஜிது நபவிக்கு எத்தனை எட்டு வைக்குகிறார்கள் என்று எண்ணிக்கொண்டே வருவேன். ஃபாத்திமாவுடைய வீட்டிலே இருந்து மஸ்ஜிது நபவிக்கு எத்தனை எட்டு வைக்குகிறார்கள் என்று எண்ணிக்கொண்டே வருவேன். ஏன்னு கேட்டாங்க. நான் ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா வீட்டுக்கும் போகிறேன், ஃபாத்திமாவுடைய வீட்டுக்கும் போகிறேன். ரசூலுல்லாஹ் எத்தனை எட்டு வைத்தார்களோ அதே எட்டு வைத்து நான் போக வேண்டும். காரணம் ஏன்னு கேட்டால், எதை வைத்து ரசூலுல்லாஹ்வை அடையாவிட்டாலும் நாளை சுவனபதியிலே இதை சொல்லியாவது என்ன செய்யலாம், சுவனபதியை அடைந்து விடலாம். ரசூலோடு இங்கு குடியிருப்பதை போன்று அங்கும் குடியிருக்கலாம் என்று தான் ரசூலுக்கு பின்னால் எட்டுகளை நான் எண்ணிக்கொண்டே வருவேன் அப்படின்னு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். அன்பிற்குரியவர்கள், அப்போ இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எவ்வளவு அன்பு, எவ்வளவு பாசம். காரணம், ரசூலுடைய வாழ்க்கையிலே ஹலாலை தவிர ஹராம் என்றால் என்னவென்றே தெரியாது. ஹராம் என்றால் சட்டம் தெரியும், ஹராமை செய்யக்கூடாது என்று. ஹராமின் மூலமாக என்ன வந்தாலும் தெரியும். ரசூல் தொட்டு கூட பார்த்ததில்லை. அந்த ரசூலை பின்பற்றின முஹையீன் அப்துல் காதர் ஜெயிலானி இடத்துல ஒரு நாள் என்ன செய்கிறாரு, ஒருத்தர் வந்து ஒரு ஒட்டணத்தை தங்க காசை ஒரு பை நிமிர கொடுக்குகிறாரு. முஹையீன் அப்துல் காதர் ஜெயிலானி வேகமாக வாங்கி அப்படின்னு கசக்குறாங்க. அந்த பையில இருந்து ரத்தம் வடிகின்றது. வந்தவர் கேட்டார், நான் தங்க காசில் உண்ணாந்து கொடுத்தேன், ரத்தம் வடியுதேன்றார். முஹையீன் அப்துல் காதர் ஜெயிலானி சொன்னாங்க, இது அடுத்தவருக்கு சொந்தமான ஹலால், உனக்கும் ஹராம் எனக்கும் ஹராம்.
இது ஹலாலான வழியிலே உனக்கு வந்ததல்ல, இது ஹராமான வழியிலே வந்தது. ஆகையினால் இது எனக்கு மாத்திரம் ஹராம் அல்ல, உனக்கும் ஹராம் என்பதை காட்டுவதற்காகத்தான் இந்த காரியத்தை செய்தேன். நாங்கள் அப்போ முஹையீன் அப்துல் காதர் ஜீலானி ரசூலுல்லாவுடைய பல பரம்பரைக்கு பின்னால் வந்த பேரன், அவரே செய்கிறார்னா ரசூலுல்லா ஹலாலை எப்படி பின்பற்றி இருப்பாங்க, அவங்களை பின்பற்ற சஹாபாக்கள் எப்படி ஹலாலை பின்பற்றி இருப்பாங்க, ரசூலுல்லா எப்படி ஹலாலை பின்பற்றான ஒரு சின்ன விஷயத்தை சொல்லி பயானம் முடிச்சிடுறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தோட்டத்துக்கு என்றைக்குமே ஒரு பேரித்தம்பழ தோட்டத்துக்கு போவாங்க, பழக்கம். அங்கே போய் காற்று வாங்குவாங்க. ஒரு நாள் ஹசனையும் ஹுசைனையும் கூட்டிக்கிட்டு போகிறாங்க. கூட்டிக்கிட்டு போய் ஹசைனையும் ஹுசைனையும் விளாட விட்டு ரசூலுல்லா என்ன செய்கிறாங்க, தோட்டத்தை சுற்றி பார்த்துட்டு வருகின்ற பொழுது இருவரில் ஒருவர் ஒரு பேரிச்சம்பழத்தை மெண்டுக்கிட்டு இருக்கார். இன்றைக்கி நம்மளாம் ஹராமை எவ்வளோ சர்வசாதாரணமாக செய்கிறோம், எண்ணி பாருங்க. காசு வந்தால் போதும். ரசூலுல்லா அதை பார்க்குறாங்க. பேரைமார்களில் ஒருவர் அந்த பேரிச்சம்பழத்தை மெண்டு கொண்டிருப்பதை பார்த்தவுடனே வேகமாக ஓடி வருகிறார்கள். ஓடி வந்து பேரனை பார்த்து சொல்லுகிறார்கள், அருமை மகனே, என் அன்பு பேரனை, துப்புங்கள், முழுங்கி விடாதீர்கள், துப்புங்கள். அவர் துப்பிடுறாரு. துப்புன பின்னால திருப்பி என்ன செய்கிறாங்க ரசூலுல்லா, நீ வாயை திறந்து நாக்கை நீட்ட சொல்கிறாங்க. நாக்கை நீட்டிய உடனேயே அன்பிற்குரியவர்களே தன்னுடைய கடிமாவிரலால் நாக்கை அப்படியே வலிக்குகிறார்கள். பேரனுடைய நாக்கை வலிக்குகிறார்கள். ஏன்? பழத்தை துப்பிட்டாங்க, அதில் உண்டான சுவை வகுத்துக்குள் போய்விடக்கூடாது அப்படின்னு வலிக்கிறாங்க. சஹாபாக்கள்லாம் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அறியாத குழந்தை, பச்சிலம் குழந்தை எடுத்து சாப்பிட்டு விட்டார், ஹராம் என்று சொல்லி துப்பி விட்டீர்கள், துப்பச் சொன்னீர்கள், துப்பி விட்டார், எதற்காக நாக்கை வைத்து கையை வைத்து நாக்கை வலிக்குகிறீர்கள்? அப்போதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதாவது என்னுடைய குடும்பத்துக்கு என்ன ஹராம், அதாவது வக்ஃப் சொத்து என்பது எனக்கு ஹராம், பைத்துல் மால் என்பது எனக்கு ஹராம். இந்த தோட்டம் பைத்துல் மாலுக்கு உண்டானது. மஸ்ஜிது நபவிக்கு என்ன செய்யப்பட்டது? வக்ஃப் செய்யப்பட்டது. ஏன் நான் வலித்தேன் தெரியுமா? என் விரலை விட்டு வலித்தேன் தெரியுமா? என் பேரன் பழத்தை துப்பி விட்டார். அதே நேரத்தில் அந்த பழத்தினுடைய ருசி என் பேரன் வகுத்துக்குள் போகுமையானால் 2 காரியம் நடக்கும். என் பரம்பரையிலே அந்த 2 காரியம் நடந்தால் என் பரம்பரை பேர் கெட்டுவிடும். சஹாபாக்கள் என்னான்னு கேட்டாங்க. எங்கள் துஆவுக்கு பதிலளிக்காமல் அல்லாஹ் இருந்ததில்லை. இந்த ருசி என் பேரன் வகுத்துக்குள் போகுமையானால் ஹராமான ருசி யாருடைய வகுத்துக்குள் போகின்றதோ அவர்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. இரண்டாவதாக, அவர்கள் யாருடைய வயிற்றுக்குள் ஹராமான பொருளாதாருடைய ருசியோ போகின்றதோ அவர்கள் ஒரு பொழுதும் என்ன செய்ய மாட்டார்கள்? சுவனத்தின் வாடையை கூட பிடிக்க மாட்டார்கள். இந்த 2ம் நடந்தால், என் பேரனுக்கு நடந்தால், எல்லாம் சுவனத்தில் இருப்போம். அங்கே ஒன்னே ஒன்று உலகத்துக்கே நான் செய்வேன், ஷஃபாஅத்து. என் பேரனுக்கு நான் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சாப்பிட்டாலும் சாப்பிடாவிட்டாலும், இருந்தாலும் இல்லாவிட்டாலும், ஏன்னா அல்லாஹ் நாடினாலே தவிர வயிறு என்பது நிறையவே நிறையாது. அல்லாஹ் ஒருவனாலே தவிர எதையும் போதுமாக்க முடியாது. அவன்தான் பொறுப்புதாரிகளில் எல்லாம் மிகச்சிறந்த பொறுப்புதாரி. சாப்பிட்டுத்தான் வயிறை நிரப்ப வேண்டும் என்று அவனுக்கு அவசியமில்லை. ஒன்றுமே இல்லாமல் அவனால் நிரப்ப முடியும் அப்படின்னு அந்த சஹாபாக்களை பார்த்து சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அதைத்தான் இந்த ஆயத்து சொல்லுது. வகஃபா பில்லாஹி வக்கீலா, 2வது ரக்காத்தில் ஓதுனர். அதாவது எத்தனையோ பொறுப்புதாரிகள் உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் அல்லாஹுவை போன்ற ஒரு சிறந்த பொறுப்புதாரியை நீங்கள் உலகத்தில் அல்ல எங்கேயுமே பெற்றுக்கொள்ள முடியுமா என்றால் பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? உலகத்துக்குத்தான் சொந்தம். கபருக்கு போயிட்டா சொந்தம் கிடையாது, மகசரில் சொந்தம் கிடையாது, கியாமத்தில்
தகப்பன் பிள்ளைக்கு ஒரு நன்மை கொடுக்க மாட்டார், மனைவி கணவனுக்கு ஒரு நன்மை கொடுக்காது, கணவன் மனைவிக்கு ஒரு நன்மை கொடுக்க மாட்டார், தாய்க்கு தகப்பன் ஒரு நன்மை கொடுக்க மாட்டார். அங்கே எல்லா பேருமே யாரு? யானப்சி யானப்சி யானப்சி, என்ன காப்பாற்றி என்ன காப்பாற்றான். ரசூலுல்லாஹ் ஒரு ஆள் தான் ஷஃபாஅத்து செய்ய முடியும். அவர்கள் ஹராமான உணவை சாப்பிட்டவர்களுக்கு ஷஃபாஅத்து செய்ய மாட்டார்கள். ஹராமான ருசி யாருடைய உள்ளத்தில் போனது அவர்கள் ஷஃபாஅத்து செய்ய மாட்டார்கள். ஆனால் நன்மைகள் எல்லாம் அதிகமாக இருந்து அந்த ஹராம் ஒன்று மட்டும் தடையாக இருக்குமையானால் அதற்கு யாருதான் பொறுப்புதாரி? அந்த பொறுப்பை நீக்கக்கூடிய ஆற்றல் ரசூலுக்கு கூட கிடையாது, அல்லாஹ் ஒருவனை தவிர. அந்த வக்கீல், அந்த பொறுப்புதாரி அதை மன்னித்தால் சுவனம் போகலாம், இல்லை என்றால் நரகத்தில் தான் பிரவேசிக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், எத்தனையோ பொறுப்புதாரி உனக்கு இருக்கட்டும் தான், என்னை போன்று ஒரு சிறந்த பொறுப்புதாரியை உன்னால் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகையினால் எதை நான் ஆகுமாக்கினேனோ அதை செய், எதை நான் ஆகுமாக்கவில்லையோ அதை செய்யாதே. அது உன் தாய் தகப்பன் சொன்னாலும் சரி, உன் மனைவி மக்கள் சொன்னாலும் சரி, உலகமே சேர்ந்து சொன்னாலும் சரி, ஹராமை செய்யாதே. அதனால் எத்தனை கோடி வருமானம் வந்தாலும் சரி, இவர்களெல்லாம் நாளைக்கு உனக்கு சொன்னவர்களெல்லாம் துணையாக நிற்க மாட்டார்கள். நான் சொன்னால் அவருக்கு எங்கே புத்தி எங்கே போச்சுன்னு கேட்பாங்க, அல்லாஹ் கேட்பான் உனக்கு புத்தியை கொடுத்தனே எங்கே போச்சுன்னு கேட்பான் அப்படின்னு இந்த ஆயத்து சொல்லுது. அன்பிற்குரியவர்கள், இதன் பிரகாரம் நடந்தவர்களெல்லாம் மகானாக மாணிக்கங்களாக நாளை கியாமத்திலே அல்லாஹ்வுடைய திருவசனத்தை கேட்க காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியிலே நாமும் நடந்தால் இந்த நாளல்ல, நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாளாக திருநாளாக இருக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. அந்த நல்ல பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலும் மறு உலக வாழ்க்கை எல்லா சூழ்நிலையும் தந்து நல்லவர்களாக வல்லவர்களாக வான்மறை புகழப்பட்ட நல்ல மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வாகிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன்னார். வ ஸல்லி அலா நபி சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.